தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறது சில வித்தியாசமான யூனிக்கான டாய் கேட்ஜெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ போன டாய் கேட்ஜெட்ஸ் வீடியோக்கு சூப்பராகவே சப்போர்ட் பண்ணீங்க, அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாய் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விளையாடக்கூடிய டாய் கேட்ஜெட்ஸ் வந்து இந்த வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. பெரியவங்களுக்கு கூடவா டாய் கேட்ஜெட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கலாம். ஆமாம், பெரியவங்க வர சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே டாய் கேட்ஜெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோலையும் பேடிஎம் கண்டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யாரு, அது மட்டும் இல்லாமல் போன வின்னருக்கு நம்ம பிரைஸ் அமௌண்ட்டும் சென்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வின்னருக்கான பிரைஸ் அமௌண்ட் நம்ம சென்ட் பண்ணது, அந்த ப்ரூஃப் இப்போ உங்கள் முன்னிலையில். ஸோ இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேள்விக்கு சரியான ஆன்சர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, டெஸ்லா மாடல் Y. டெஸ்லா மாடல் அப்படின்னு சொன்னோன்னா இது டெஸ்லா பிராண்ட்ல இருந்து வந்தது அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். சின்ன குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டாய் கார் அப்படின்னே சொல்லலாம். இதுல ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த குழந்தைகள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காவோ இல்லை ரிமோட் கண்ட்ரோல் மூலமோ ஒர்க் பண்ணக்கூடிய கார் கிடையாது. இது மேனுவலா ஒர்க் பண்ற மாதிரியான கார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நடைபழகிற குழந்தைகளுக்கு இந்த ஒரு கார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு காராக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இன்பில்டா ஹாரனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேரிங் வீல்ல ஹாரன் வந்து இன்பில்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த குழந்தைகள் வந்து அந்த காரை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது நம்ம அமேசான்லேயே அவைலபிளா இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்பர் 2, ஹைப்பர் கோகோ கோகார்ட். ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். இப்போ அடல்ட் ப்ளஸ் கிட்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு கேஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டாய் கேஜெட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கும். பட் அடல்ட்டுக்கும் இருக்குது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கோகார்ட் சூப்பரான ஒரு கேஜெட் அப்படின்னே சொல்லலாம். இது பேட்டரி பவரில் ஒர்க் ஆகக்கூடியது. ஹைப்பர் கோகோ கோகார்ட் இதோடைய நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை யார் வேணாலும் அடல்ட்லேருந்து சின்ன குழந்தைங்கள் வர ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் சின்ன ஒரு பெரிய ஏரியாலேயோ இல்லைன்னா சின்ன சின்ன இடங்கள்லையோ இந்த மாதிரி ரேசிங் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் பண்ணுறது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கோகார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற இடங்களில் வந்து இதை பயன்படுத்த முடியாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இதை சஜஷன் பண்ணலாம். ஹேண்ட் பிரேக்கில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரில் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கோகார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீட்லாம் இருக்காது, நார்மலாக தான் போகும். இதில் ஷாக் அப்சார்பர் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு அப்டிக்கல் வந்தால் கூட உங்களுக்கு வந்து எந்த அளவுலையும் பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பிரேக்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பிரேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. பிரேக்ஸை பொறுத்தவரை டிஸ்க் பிரேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்சர் வந்து சூப்பரான முறையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் சைடில் பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதான் ஷாக் அப்சார்பர் அப்படின்றத முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாய் கேட்ஜெட்டை பற்றின அதிகமான தகவல்கள் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, HS210 மினி ட்ரோன். ஸோ பொதுவாகவே ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட், அது மட்டும் இல்லாமல் கேமரா, ஹை குவாலிட்டி கேமரா, இந்த மாதிரி அது தேவைப்படுறவங்க தான் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பட் டாய் ட்ரோனும் நிறையவே அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் இந்த HS210 மினி ட்ரோனும் ரொம்பவே சூப்பரான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா 3 பேட்டரிஸ் கொடுக்குறாங்க. ஃபன் ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பம்பிளிபீ. ஆக்சுவலாக 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பற்றி நிறையவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த டயத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஒரு கார்ட்டூன் அப்படின்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரை. அந்த வகையில் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது பம்பிளிபீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு கேமாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அடுத்த கேட்ஜெட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோக்கான கிவ் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் கேமிங் அப்படின்றவங்க தான். ஸோ போன வீடியோக்கான கிவ் வின்னரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் இந்த கிறிஷ் கேமிங் அப்படின்றவங்க. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம போன வீடியோவில் கேட்ட கேள்வியை யாருமே சரியாக புரிஞ்சுக்கல. ஒருத்தர் கமெண்ட் பண்ணதை தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக போன வீடியோக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 mAh தான். ஸோ இந்த 16,000 mAh சொல்லியிருந்தது 2 பேர் மட்டும்தான், வேறு யாருமே சொல்லலை. ஸோ கமெண்ட் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தது தான் சரியா
சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பார்த்து அடுத்தடுத்து அப்படியே கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ போன வீடியோக்கான சரியான ஆன்சர் 16,000 mAh. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்லையும் நான் வந்து ஒரு போல் வைப்பேன். ஸோ இப்போ இன்னைக்கு கேட்குற கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு போல் வைப்பேன். ஸோ அந்த போலில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் வந்து கொடுத்துருந்தேன், அதாவது 4 போல் கொடுத்துருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் அதுலேயும் ராங் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா வீடியோஸை வந்து கரெக்டாக பார்க்கல. ஸோ நம்ம சொல்கிறதுக்கான வீடியோவை சரியாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான சரியான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் பேடிஎம்மில் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பட் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு. 2 பேர் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. ஸோ ஈஸியாக அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வீடியோக்கான பேடிஎம் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்றைய பேடிஎம் கேள்வி, நமது முந்தைய வீடியோவில் காட்டப்பட்ட லைவ் சபேர் கேட்ஜெட்டில் உள்ள ஆமின் பெயர் என்ன? ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். அதில் அந்த கேட்ஜெட்டுக்கு அந்த ஆமோட நேம் என்ன அப்படின்றத சரியான கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ வாங்க அடுத்த கேட்ஜெட் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 5, ஃப்ளிப்போ ஃப்ளிப். ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன டாய் கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது அடல்ட்டுக்கும் யூஸ் ஆகும், சின்ன குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் கேட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதோடைய ஷேப் எப்படி அந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இது மூலமாக டிஃப்ரெண்ட் மூவ்ஸை வந்து நீங்களே வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ இது அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனலான வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா எந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோகார்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை எனக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேட்ஜெட் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத சொல்கிறதோட மட்டும் இல்லாமல், இங்கே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேன் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக முக்கியமாக சொல்கிறது, நீங்கள் அடுத்தவங்க கமெண்ட்ஸை பார்த்து கமெண்ட் பண்ணி பேடிஎம் கேள்வியில் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சரியான கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம்.